போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆரை யாரும் வெளியே விட முடியும்? எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் ப்ரொடெக்டட். அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது சிஸ்டத்தை. அது ஒரு எஃப்ஐஆரா சார்? ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமாக ஒரு எஃப்ஐஆர் எழுதுவான். அதில் குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா, குற்றம் செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமாக இருக்குது. ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க. அதையெல்லாம் படித்தா ரத்தம் கொதிக்குது. நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன், ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன், என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆரா சார்? தூ, காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷனில் ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வெக்கமா இல்லையா? குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு. அந்த எஃப்ஐஆரை படித்து அந்த எஃப்ஐஆர் கோர்ட்டில் நிற்குமா சார்? நான் ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதியிருக்கேன், இல்லை கோர்ட்டில் நிற்குமா? அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டாக ஒரு மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவிலிருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி, என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்கா? அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணியிருக்கீங்களா சார்? பொண்ணு பேரு, மொபைல் நம்பர், அப்பா பேரு, ஊரு. வெக்க பண்ணு. திமுக எவராஜ் மரியாதை இருந்தால் வெக்க பண்ணியா? நீங்களாம் வெக்கப்படும். பொண்ணு, ஊரு, அப்பா, அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்களே. 7 தலைமுறைக்கு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா? கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா? மனுஷங்களா நீங்களா? அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்குறா. 3 மாதம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்துச்சாமா, இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா, மறுபடியும் கலவரம் வெடிச்சு. வெக்க பண்ணையா நீங்களா மினிஸ்டராக இருக்கிறீங்க? வெக்கப்பண். இந்த ஒரு கட்சி பொறுப்பில் இருக்கிறனால மரியாதையாக பேசிட்டு இருக்கு. இப்போ தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்பில் இருக்கிறார், அதனால மரியாதையாக பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்தவங்கலாம் பேசிட்டு இருக்கு. வீதிக்கு தனி மனிதனாக வந்தால் வேற மாதிரி இருக்குது. நான் பேசுறது பிரதமர் மோடி அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப அமைதியாக நாகரிகமாக பேசிட்டு இருக்கு. வெக்கப்படணும். திமுக இருந்தா நான் சொல்லியா? திமுக பொறுப்பில் அவ இருந்தனால தான் போலீஸ் ஸ்டேஷன் அவனை செக் பண்ணல.